இந்த சமாரியா பற்றி சொல்லணும் அப்படின்னா, சமாரியாவில் இருக்கிறதான நபர்கள் இஸ்ரவேல் வம்சத்தார். ஆனால் என்னென்னா அவங்க ஒரிஜினல் ஜூஸ் கிடையாது, அவங்க கலக்கப்பட்டவர்கள். ஏன் கலக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அசரியா தேசம் இந்த இஸ்ரேல் தேசத்தை சிறை பிடிக்கும் பொழுது இங்கே இருக்கிறதான சமாரியா இருக்கிறதான நபர்களை என்ன பண்ணிட்டாங்க, வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க, வேறு வெளியே இருந்து என்ன பண்ண ஆட்களை கொண்டு வந்துட்டாங்க. யூதர்கள் சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய சந்ததி யூதர்கள் இருக்காங்க. யூதர்கள் எங்கே, ஒரிஜினல் யூதர்கள் எங்கே இருக்கிறாங்க, கலக்கப்படாத யூதர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது யூதேயா தேசத்துலேயும் மேலே இருக்கிறதான கலிலேயா தேசத்தில் இருக்கிறாங்க. நடுவில் இருக்கப்பட்டதான அந்த சமாரியா தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்குது, உள்ள நபர்கள்லாம் கலக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஒரிஜினலான அந்த ஆபிரகாமோட சந்ததி இல்லாதபடிக்கு புறஜாதிகளில் கலக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதனால் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த சமாரியர்களை ரொம்ப மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப எப்படி கீழ்த்தனமாக பார்ப்பாங்க, ரொம்ப தாழ்வாக. முன்பு ஒரு காலத்தில் நம்ம தேசத்துலையும் என்ன இருக்குது, உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி, இப்படி தாழ்ந்த ஜாதியை உயர் ஜாதி எப்படி பார்ப்பாங்க, அதே போல் தான் என்ன பண்ணாங்க பார்த்து கொண்டு இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு போவாங்கன்னா, சமாரியா தேசம் வழியாக போனால் கலிலேயாவுக்கு, யூதேயாவிலேருந்து கலிலேயாவுக்கு போகணுன்னா ஈஸியாக போயிடலாம். ஆனால் அவங்க போக மாட்டாங்க. எப்படி பண்ணுவாங்க, அங்கே ஒரு நதி உண்டு, யோர்தான் நதியை கடந்து ஊரை சுற்றி எங்கே போவாங்க, மேலே இருக்க கலிலேயா தேசத்துக்கு போவாங்க. ஸோ இதனால் அந்த சமாரியா ஜனங்கள் ரொம்ப ரொம்ப தாழ்வாக யூதர்கள் பார்த்து கொண்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து எங்கே போனார் அப்படின்னு சொல்லும் பொழுது, எருசலேம் யூதேயா தேசத்திலிருந்து கலிலேயாவுக்கு போகிற வழி எப்படி போகிறார், இந்த வழியில் மற்ற யூதர்களை போல போகாமல் சமாரியா தேசத்து வழியாக போகிறார். சமாரியா தேசத்து வழியாக போகிறாரு. போயிட்டு அவங்க ஊர் சீக்கார்னு ஒரு ஊர் இருக்குது. ஊருக்கு வெளியே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். கிணறுல உட்கார்ந்தாங்க. ஏசு கிறிஸ்துவ சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, கூடவே வராங்க. கூட வரும்பொழுது நீங்கள் அங்கே ஏசு கிறிஸ்துவ ஊருக்கு உள்ளே போயிட்டு சாப்பாடு வாங்கிறதுக்கு ஊருக்கு போகிறாங்க. அப்போ போல் தான் சமாரியா ஸ்திரீ வராங்க. எப்போ வராங்க, 6 மணிக்கு. எத்தனை மணிக்கு, 6 மணிக்கு. 6 மணின்னு சொல்லும் பொழுது நம்ம ஊரில் இப்போ 6 மணினா இப்போ எங்கே அதிகாலை 6 மணி இல்லை. அங்கே யூதர்கள் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, விடியற்கால சூரியன் உதித்ததுலேருந்து அஸ்தமித்து வரைக்கும் 12 மணி நேரம். நம்ம ஊரில் மிட் நைட் 12 டு மறுநாள் 12. அதனால் மத்தியான வேளையில் 12 மணிக்கு நடு வெயிலில், உச்சி வெயிலில் யாராவது குடத்தை தூக்கிட்டு கிணத்துல போயிட்டு தண்ணி எடுக்க போவாங்களா? யாராவது போவாங்களா? அப்படி போனாங்கன்னா ஊர்லலாம் போனாங்கன்னா எப்படி, இப்போ தான் வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷன் வந்தது. அந்த காலத்து தண்ணியெலாம் வராது. என்ன பண்ணும், கிணத்துல போய்ட்டு தான் தண்ணி இறைச்சி கொண்டு வரணும். 12 மணிக்கு மத்தியானம் 12 மணிக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்ன காரணம்? ஒன்று, யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. ஒன்று, இவங்கள்ட்ட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஜனங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முடியாதனால தான் மத்தியானம் யாரும் பார்க்காதனா ஒரு நேரத்தில் தனியாக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு வெளியே இருக்கிறதான கிணத்துல தண்ணியை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்பொழுது அங்கே யார் இருப்பாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. இந்த சம்பவம் இருக்கட்டும். நீங்கள் அப்போ வீட்டில் போயிட்டு ஜான் சாப்டர் 4 ரீட் பண்ணுங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த சமாரியா ஸ்திரீ மீட் பண்ணுறா. முதல்ல பார்க்கும்பொழுது ஒரு நபரை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், யூதனாக பார்க்குறா. இயேசுவை எப்படி இந்த சமாரியா ஸ்திரியோட பார்வை, how she look at Jesus எப்படி பார்க்கும்பொழுது ஒரு யூதனா பார்க்குறா. வாசிக்கலாம் 9ஆம் வசனம், John chapter 4 verse 9. So how she is looking on Jesus, முதல்ல பார்க்கும்போது எப்படி இயேசுவை பார்க்கும்போது யூதனா பார்க்குறான். she is looking Jesus as a Jew. ரெண்டாவது, அதாவது அவளுடைய கண்ணோட்டம் மாறும். பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது. ரெண்டாவது, சார், இங்கிலீஷில் சார் மரியாதை கொடுத்து ஒரு நபரை நல்ல படித்தவங்கன்னா எப்படி கொடுப்போம், சார்ன்னு கூப்பிடுவோம். அதே போல் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 11ஆவது வருஷம் தமிழில் ஆண்டவரேன்னு போட்டிருக்குது. அதுக்கு காரணம் நாட் காட், ஒரு மரியாதை கொடுத்து கூப்பிட்றதுனா சம்பவத்தை பார்க்கலாம். சார் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சரி, போதும். ஆண்டவரே நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா 11ஆம் வசனம் 11, 15 and 19 எப்படின்னா ஒரு படி மேலே போயிடுச்சு. ஏசப்பா மேலே ஒரு மரியாதை கூட்டிகிட்டே இருக்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் she saw Jesus as a Jew, secondly as சார், அதுக்கப்புறம் மூணாவது
நீங்கள் பார்த்தீங்கன்னா 19th verse 19வது வசனம். சரி, இப்போ எப்படி பார்க்குறா? ஹவு ஷி இஸ் லுக்கிங் அட் ஜீசஸ் அஸ் அ ப்ராஃபிட். அது இயேசுவோட நெருங்க கனெக்ஷன் பல என்ன ஆகுது, இந்த பார்வை எப்படி தெளிவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ராஃபிட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா verse 29ல் மேசியானா ரட்சகர் வாசிக்கலாம். 29வது வருஷம் 29th verse. அந்த பார்வை அதாவது எப்படி தெளிவாகுது, இயேசுவை பார்க்கும் பொழுது கிட்ட நெருங்க கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக நம்ம யார் நம்ம பார்த்துட்டு இவ்வளோ பெரிய தேவனாய கர்த்தரோடு இணைந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணல, அறிந்து கொள்ள. when we come closer to him, when the connection is being stronger, என்ன ஆகுது, நம்ம வந்து ஒரு தெளிவு உண்டாகிறதே பார்க்கலாம். கடைசியில் பார்க்கும்போது உலக இரட்சகராய் பார்க்கலாம். 42வது வசனம். சரி, மெய்யான அவர் தான் உலக இரட்சகர் என்று ஜனங்கள்லாம் விசுவாசித்தாங்க. முதல்ல பார்க்கும்போது இந்த ஸ்திரீகிட்ட யார்ட்டையுமே பேசலை, தனிமையில் இருந்தாங்க. மத்தியானத்தில் 12 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் இந்த ஸ்திரீயோட இந்த தெளிவு கிடைச்ச பிறகு என்ன ஆகுது, இந்த ஸ்திரீ இந்த ஊருக்கே சாட்சியாக மாறுறான். இந்த ஊருக்கே சாட்சியை நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு பாருங்கள். இந்த ஸ்திரீ வந்து இவர் தான் மேசியான்னு சொல்லிட்டு ஊரில் போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஏசப்பா கிட்ட விட்ட உடனே அது எல்லோரும் வராங்க. இல்லை இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு 2 நாள் அங்கேயே என்ன பண்ணாங்க, ஏசப்பா தங்கி பிரசங்கம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக நம்ம தெளிவு பெற்றவர்களாய் காணப்படுறோம். நம்ம கனி கொடுக்குறவராய், கனியற்ற ஸ்திரியாக இருந்தா, தனிமையில் இருந்தா, ஆனால் எப்படி மாறினா, ஷீ இஸ் இன் லோன்லி சிச்சுவேஷன். ஆனால் எப்படி மாறுறா பார்க்கும்போது ஷீ இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் பர்சன் டு தி ஹோல் வில்லேஜ்.